திருப்பூர் புத்தக கண்காட்சியில் கருப்பழனியப்பன் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த RSS தலைவர் மீது தாக்குதல். இந்து முன்னணி, பாஜக தரப்பில் 300 பேர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் புத்தக கண்காட்சியின் 2வது நாளான இன்று பரபரப்பு ஏற்பட்டது. கருப்பழனியப்பன் தனது உரையில் காந்தியை RSS கொன்ற பிறகு காந்தி நாடு என அறிவிக்க வேண்டும் என்றார். இதற்கு RSS மாவட்ட தலைவர் மோகனசுந்தரம் கண்டனம் தெரிவித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் மோகனசுந்தரத்தை அங்கிருந்த நபர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய கோரி புத்தக கண்காட்சி வளாகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதன் பின்னர் இஸ்லாமியர்கள், பாசிச இந்துத்துவவாதிகள் வெளியேற வேண்டும் என காங்கேயம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமரச பேச்சுவார்த்தையின் பின்னர் போலீசார் தாக்குதல் நடத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் RSS மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.